முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையில் நடைபெற்ற உலகளாவிய முதலீட்டாளர்கள் மாநாடு குறித்தும் அம்மாநாட்டில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆற்றிய எழுச்சிமிகு பேருரையால் ஈர்க்கப்பட்டு 2,42,160 கோடி ரூபாய் முதலீடுகள் பெறப்பட்டு சாதனை படைக்கப்பட்டிருப்பது குறித்து தினமணி நாளேடு வெகுவாக பாராட்டியுள்ளது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் அறிவாற்றல் மிகுந்த ஆட்சித் திறனை வெகுவாக பாராட்டியுள்ள தினமணி, வெற்றிகரமாக நடத்தப்பட்டுள்ள இந்த உலகளாவிய முதலீட்டாளர்கள் மாநாட்டை எதிர்க்கட்சிகள் அரசியல் ஆதாயத்துக்காக கொச்சைப்படுத்துவதை வன்மையாக கண்டித்துள்ளது. இந்த மாநாட்டின் விளைவாக குவியும் முதலீடுகளால் பயன்பெறப் போவது தமிழகமும் தமிழக மக்களும் தான் என தினமணி உறுதிபட தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையில் உலகமே வியந்து பாராட்டும் வகையில் சென்னையில் 2 நாட்கள் பிரம்மாண்டமாக நடைபெற்ற உலகளாவிய முதலீட்டாளர்கள் மாநாடு மிகப்பெரிய வெற்றி பெற்றுள்ளது. இம்மாநாட்டின் மூலம் தமிழகத்தில் 2,42,160 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகள் பெறப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவித்துள்ளார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் ஆற்றல் மிகு நிர்வாக திறன், தொலைநோக்கு சிந்தனை, தமிழகத்தை அனைத்து துறைகளிலும் முன்னணி மாநிலமாக மாற்ற எடுத்து வரும் நடவடிக்கைகள் இவற்றின் மொத்த வெற்றியாக உலகளாவிய முதலீட்டாளர்கள் மாநாடு தனது சாதனையை பதிவு செய்துள்ளது. இந்த மாநாடு குறித்தும் தமிழகம் பெற்றுள்ள முதலீடுகள் குறித்தும் இன்றைய தமிழ் மற்றும் ஆங்கில நாளேடுகள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு தங்களது பாராட்டை தெரிவித்துள்ளன. முதலீடும் தமிழ்நாடும் என்ற தலைப்பில் தினமணி நாளேடு எழுதியுள்ள தலையங்கத்தில், தமிழ்நாட்டில் முதல் முறையாக நடைபெற்றுள்ள உலக முதலீட்டாளர்கள் மாநாடு அரசியல் விமர்சனங்களை தாண்டி வெற்றிகரமாக நடந்து முடிந்திருக்கிறது. முதலீடுகளுக்கு வலுவான தளம் அமைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு நாடுகளுக்கு பயணம் செய்து மேக் இன் இந்தியா எனப்படும் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்துக்கு உலக முதலீட்டாளர்களை இந்தியாவுக்கு வரும்படி அழைப்பு விடுக்கும் வேளையில் ஒரு மாநில முதல்வராக தனிப்பட்ட முறையில் இத்தகைய உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை நடத்தவும், இவ்வளவு தொழில் நிறுவனங்களை ஒன்று திரட்டவும், இலக்கை தாண்டிய முதலீட்டை பெறவும் செய்திருப்பது தமிழக முதல்வருக்கு பெருமை சேர்த்திருக்கிறது என தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டுக்கு கூடுதலாக தொழில் முதலீடு வருகின்றது என்பது ஒருபுறம் இருக்க, இந்த முதலீடுகளை தென் மாவட்டங்களை நோக்கி திருப்பிவிடவும், இதற்காக கூடுதல் சலுகை அளிக்கவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவித்துள்ள 30 நாட்களில் தொழில் அனுமதி என்கிற அறிவிப்பு தற்போது சென்னையை மையம் கொண்டுள்ள தொழில் வளர்ச்சியை தென் மாவட்டங்களுக்கு பரவலாக்கும். இதன் மூலம் லட்சக்கணக்கானோர் வேலை வாய்ப்பு பெறுவர். வேலை வாய்ப்பு என்றாலே சென்னை வந்தால்தான் கிடைக்கும் என்ற நிலையை மாற்றுவதன் மூலம் சென்னையில் மக்கள் நெரிசலை, வாகன நெரிசலை, தொழில் தேக்க நிலையை இயல்பான சூழலில் மாற்றி அமைக்க முடியும் என தினமணி நாளேடு சுட்டிக்காட்டியுள்ளது. இவ்வளவு வெற்றிகரமாக நடத்தப்பட்டுள்ள இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை வெறுமனே அடுத்த தேர்தலை சந்திப்பதற்கான பிரச்சார உத்தி என்று அரசியல் கட்சிகள் அறிக்கை விடுவதும், இவை வெறும் ஏட்டுச்சுரைக்காய் என்று பலர் தங்கள் ஃபேஸ்புக் மற்றும் வாட்ஸ்ஆப்பில் எதிர்கருத்தை முன்வைப்பதும், இந்த மாநாட்டையொட்டி நடத்தப்பட்ட கலை நிகழ்ச்சிகளின் படங்களையும் தொண்டர்களின் ஆட்டங்களையும் மட்டும் பதிவிட்டு அதன் தன்மையை குலைத்து வெற்றியை கொச்சைப்படுத்தும் போக்கும், அவர்கள் தமிழகத்தின் வளர்ச்சியை விட தங்கள் அரசியல் மனமாச்சரியங்களுக்குத்தான் முதலிடம் கொடுக்கிறார்கள் என்பதை வெளிச்சம் போடுகின்றன. இந்த மாநாட்டையே ஒட்டுமொத்த அரசியலாக்க பார்ப்பது அரசியல் காழ்ப்புணர்வின் வெளிப்பாடன்றி வேறல்ல என தினமணி தனது தலையங்கத்தில் கண்டித்துள்ளது. இந்த மாநாட்டின் விளைவாக வந்து குவியும் முதலீடுகளால் அடுத்த ஆண்டு இதே காலகட்டத்தில் பயன்பெறப் போவது தமிழகமும் தமிழக மக்களும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. 2,42,000 கோடி ரூபாய்க்கான முதலீடு வந்து சேரும் போது 1 கோடி தமிழ் இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெற்றிருப்பார்கள். தமிழகத்தின் தொழில் வளர்ச்சி மட்டும் உறுதி என்பதற்கு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு கட்டியம் கூறுகிறது என தினமணி நாளேடு உறுதிபட தெரிவித்துள்ளது. இதேபோல் உலகளாவிய முதலீட்டாளர்கள் மாநாடு குறித்த செய்திகளை இன்றைய ஆங்கில நாளேடுகளும் முதல் பக்கத்தில் பெரிய அளவில் செய்தி வெளியிட்டும் முக்கிய கட்டுரைகள் எழுதியும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் முன்முயற்சிக்கும் நடவடிக்கைகளுக்கும் பாராட்டு தெரிவித்துள்ளன.